திருமண நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறது யமாகாவோட ஃபர்ஸ்ட் ஈவி ஸ்கூட்டர். அதாவது பெங்களூரை சேர்ந்த ரிவர் அப்படிங்கிற நிறுவனம் அவங்களோட இண்டிங்கிற ஈவி ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது, குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில். அதுவும் இல்லாமல் நம்ம பிரேமலூன்ற ஒரு படத்தில் கூட பார்த்துருப்போம். அதில் வந்து ரிவர் இண்டிங்கிற ஸ்கூட்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் நிறைய பிரபலமாச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரிவர் கம்பெனியில் வந்துட்டு யமஹா நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதே பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு ஈவி ஸ்கூட்டரை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி, ஸோ அதே ஸ்கூட்டரை வந்து இவங்க ரீமாடல் பண்ணி யமஹாக்கு தேவையான சேஞ்சஸ்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக ஈவி ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவர் இண்டி ஈவி ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த யமஹா EC02 ஸ்கூட்டரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது நார்மலாக ரிவர் இண்டியில் 2 செட் ஆஃப் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மேலேயும் கீழேயும் வந்துட்டு 2 செட் ஆஃப் ஹெட்லைட்ஸ் வந்து வெர்டிகலி ஸ்டாக்ட் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப்பில் வருது. ப்ளஸ் இந்த ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக, கொஞ்சம் க்ளீனர் லுக்கில் வந்து இருக்கான்னு சொல்லலாம். பாடி பேனல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியருமே கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான டிசைனில் தான் இருக்குது. ஸோ யூனிக்குன்னு பார்த்தா இந்த ஈவி ஸ்கூட்டரில் அது ஒன்று தான் யூனிக்கான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் யமஹா பிராண்டிங்கோட வரனால இதோட ப்ரைஸுமே கிட்ட நியர்லி 22,000 அதிகமாக இருக்குது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னைன்னு பார்த்தோம்னா நியர்லி ஒரு 1.85 1.95 லேக் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து சேம் இண்டி ஸ்கூட்டரில் இருக்க மாதிரி இதில் வந்து 4 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டட் பேட்டரி. ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் நியர்லி ARA ரேஞ்ச் வந்து 167 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா நியர்லி 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக ஓட்ட முடியும். எக்கனாமியில் போட்டு ஓட்டினா அவ்வளோ ஓட்டலாம். இதே நம்ம இதில் மொத்தமாக 3 மோடு இருக்குது. எக்கனாமி, அப்புறம் வந்து ஸ்போர்ட்டு, அப்புறம் நார்மல் மோட் இருக்குது. ஸோ இந்த 3 மோடில் வந்து ஸ்போர்ட் மோடில் போட்டு ஓட்டினா நியர்லி 70-80 அந்த ரேஞ்சிலேயே வந்து முடிஞ்சிடும். எக்கனாமியில் போட்டால் நியர்லி 130 வரைக்கும் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நியர்லி வந்து 90லேருந்து ஒரு 60% வரைக்கும் யூஸ் பண்ணோம் ட்ரைவ் பண்ணும்போது. நியர்லி 40-45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக போச்சு. ஸோ ஷோராக சொல்லலாம் 125 வரைக்குமே நம்ம ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. மோட்டர் பொறுத்த வரைக்குமே இதில் 6.7 பீக் பவர் கொண்ட ஒரு மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்க் வந்து 26 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நியர்லி இட் டேக்ஸ் அரௌண்ட் 8 hours 0 to 80%. 100% சார்ஜ் ஆகணும்னா நியர்லி 10 hours வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக ரிவர் இண்டியில் வந்து 75 கிலோவாட் சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதையும் கூட கம்மியான கிலோவாட் சார்ஜர் தான் இருக்குது. ஆப்ஷனல் 75 கிலோவாட் சார்ஜும் கொடுக்கல சார்ஜரு. ஸோ அதனாலேயே வந்து இதோட சார்ஜிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, 10 hours கிட்ட. அதே மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையவே கிடையாது. அந்த ஆப்ஷனே வந்து யமஹால கொடுக்க கிடையாது. இதோட வண்டியோட லென்த் பார்த்தோம்னா நியர்லி 2 மீட்டர் வந்து இருக்குது. நமக்கு வீல் பேஸ் மட்டுமே 1.34 மீட்டரு. பார்க்குறதுக்கு சின்ன ஸ்கூட்டர் மாதிரி தெரியும், ஆனால் நியர்லி 2 லென்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் லென்த்தில். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 145 mm இருக்குது. ஸோ நார்மலாக அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நம்ம ஊர் ரோட்டில் ஓட்டும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டின ஸ்பீட் பிரேக்கர் இறக்குனதெல்லாம் பெருசாக எதுவும் தெரியல. பட் 2 பேர் உட்காந்தா மேபி கீழே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதோட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதில் வந்து சீட்டு தான். சீட்டு நிஜமாவே வந்து ரொம்ப அருமையான ஸ்பாஞ்சி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ஈவி பேட்டரிக்கு வந்துட்டு வாரண்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 30,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3 years வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி. ஸோ நம்ம ரைடிங் ட்ராங்கிளில் பார்ப்போம். ஸோ ரைடிங் ட்ராங்கிள் பொறுத்த வரைக்கும் சீட் ஹைட் வந்து ரொம்ப நாமினலாகவே இருக்குது. 7-8 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. நியர்லி ஒரு 5.3. ஈஸியாக ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உட்கார்ற பொசிஷன் பாருங்கள், நல்ல ரிலாக்ஸ்டான பொசிஷன். கம்ப்யூட்டர் ப்ளஸ் ஹைவேல கூட நம்ம கொஞ்சம் நேரம் ஓட்டலாம், தாராளமாக ஓட்டுற அளவுக்கு இருக்குது. எனக்கு இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதோட சீட் தான். நல்லா அகலமான பெரிய சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அதில் பேடிங்ஸ் நிறையா இருக்குது. நல்ல குஷனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பேக் பெயின் எதுவுமே வராத அளவுக்கு இவங்க சீட்ஸை ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சீட்ஸு. ஸோ உட்கார்றதுக்கு நல்ல நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம
நான் 5.8 இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த ஸ்கூட்டரில் ரொம்பவே அருமையாக இருந்துன்னு சொல்கிறேன். அது நான் அடுத்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்கூட்டரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷு, இதோட ப்ரீமியம்ஸ்லாம் பார்த்தோம்னா நிஜமாவே வந்து Yamaha குவாலிட்டிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் பிளாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பேனல் கேப்ஸ்லாம் இருக்க மாதிரியோ பெருசாக எதுவும் தெரில. க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கீ எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அருமையான டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. க்ளீனாக இருக்குது, ஈஸியாக க்ளீனாக புரிய அளவுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கறனால ஒரு யூஸபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நமக்கு ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி SMS அலர்ட், கால் அலர்ட் சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்துக்க முடியும். பட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் உள்ளிட்ட பல விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்துட்டு பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இங்கேயே வந்து பூட் ஸ்பேஸ் ப்ளஸ் சீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வண்டி வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ ஒரு டைம் நம்ம ஜஸ்ட்டு ரைட் டர்ன் பண்ணோன்னா இங்கேயே வந்து காமிக்கும் ஓப்பன் சீட் ஆர் சார்ஜ் லிட்டுன்னு காமிக்கும். அப்போ தான் நம்ம வந்து சீட்டையும் இந்த சார்ஜிங் லிட்டையும் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம சீட் ஓப்பன் பண்ணால் இந்த ஆப்ஷனு, சார்ஜிங் லிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அமுத்தினோம்னா இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். இதில் போர்ட்டபிள் சார்ஜர் மட்டும்தான் நம்ம போட முடியும். நம்ம இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இதில் கிடையாது. ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சீட் ஓப்பன் பண்ணுறோம், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், சீட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரிவர் எண்டியில் வந்து நியர்லி 42 ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து 12 லிட்டர்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் இதில் வந்து நியர்லி 24 லிட்டர்ஸ் தான் வந்து பூட் ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறாங்க. உள்ளே வந்து இந்த போர்ட்டபிள் சார்ஜர் வந்துருது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி சார்ஜும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 15 ஆம்ஸில் நம்ம ப்ளக் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லைட் நைட் டைமில் ஓப்பன் பண்ணும்போது டார்க்காக தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே வந்து ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு பாக்கெட்டும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தோம்னா நியர்லி ஒரு 132 kg இருக்குது. ஸோ 4 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கே கொடுத்துருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்கறனால நமக்கு வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஸோ நம்ம ஈஸியாக வண்டியை தள்ளுறது கொண்டு போகிறதெல்லாம் ஈஸி. பட் ஓட்டுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும்னா இதில் வந்துட்டு பிக்கப் தான் இதோட பெரிய இதுன்னு சொல்லலாம், ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா நம்மளே புல் பண்ணிடுது. பின்னாடி உட்காந்துருக்கலாம் கீழே விழுந்துருவாங்க, அந்தளவுக்கு ஒரு பிக்கப் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஸ்போர்ட்ஸில் மோடில் போட்டு எடுத்தோன்னா அமுத்திட்டோன்னா நம்மளே இழுத்து நம்மளே கூட கீழே தள்ளிடும், அந்தளவு ஒரு பிக்கப் வந்து இருக்குது. அது வரைக்கும் ஓட்டுற ஸ்கூட்டர்லேயே பிக்கப் அதிகமுள்ள ஸ்கூட்டர் கண்டிப்பாக இதுதான் சொல்லலாம். ஸோ எவ்வளோ 0 to 100 போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணல. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்கூட்டர் டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 90 km/h அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான் 80 வரைக்கும் போனேன். ரொம்பவே குயிக்காக இருக்குது. டபுள் குயிக் டைமில் வந்து அட்டைன் பண்ணுதுன்னு சொல்லுவேன் ஸ்பீட்ஸை. இப்போ நம்ம எக்கனாமி மோட்டில் போட்டு யூஸ் பண்ணோம்னா இதோட நியர்லி ஒரு டாப் ஸ்பீடு 50-55 வரைக்குமே போகுது. நமக்கு ரேஞ்ச் பார்த்தோம்னா நியர்லி ஒரு நம்ம நியர்லி ஒரு 30% இதில் வந்து ஓட்டியிருப்போம். ஸோ ஓட்டின வரைக்குமே 40 to 45 km ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்குது. ஐ மீன் 40 to 45 km ரேஞ்ச் வந்து கிடைக்குது. கிடைக்கும்போது மினிமமாக நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 125 km நம்ம ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக நம்ம சொல்லலாம். மினிமம் 125 130 வரைக்குமே கிடைக்கும். மோட்ஸை மாற்றி மாற்றி ஓட்டினோம்னா மேபி 120 கீழே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஆக்சுவலாக மோடை மாற்றி மாற்றி தான் ஓட்டினேன். ஆனால் அதிகமாக ஓட்டினது எக்கோ மோடு தான் நான் ஓட்டி பழகினேன். ரைட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ஹைவேஸில் கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இல்லை, அதனால் அவ்வளோ தூரம் போகிறக்கான வாய்ப்பு இல்லை. பட் அந்தளவு நம்ம எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு 2 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இதுக்கு வந்து சீட் தான் ரொம்ப முக்கியமான காரணம். நல்ல ஸ்பாஞ்சியாக அருமையான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு பேட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி நமக்கு உட்காரும்போது எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத அளவுக்கு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறனால லாங் டர்மாக ஓட்ட முடியும். அதே மாதிரி நமக்கு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் தான் வந்து உட்கார முடியுது. ஸோ அதனால் தாராளமாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் ஆனால் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இல்லாதனால நம்ம ஹைவேஸில் பெருசாக யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம தேவைன்னா போர்ட்டபிள் சார்ஜ் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ளக் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அது அவங்களோட டிசிஷன் தான். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ். ரியரில் வந்து நமக்கு காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனுமே வந்து ஒரு பேலன்ஸ் டு ஸ்டிஃபர் சைட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு பேலன்ஸ் டு சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அண்டுலேஷன்ஸு ரோடு பம்ப்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சீட்ஸ் நல்லா இருக்கிறனால எனக்கு சஸ்பென்ஷனில் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம சீட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறனால நமக்கு டிரைவிங் ஸ்டெபிலிட்டியுமே ரொம்ப கண்ட்ரோல்டாக அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் நார்மலாகவே இந்த த்ராட்டில் கேலிப்ரேஷன் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்கூட்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓட்டும்போது கிட்டத்தட்ட ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ஈக்குவலான அந்த த்ராட்டில் கேலிப்ரேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜஸ்ட் லைட்டாக
லைட்டாக கொடுத்தாலே நமக்கு அந்த ஆக்சிலேஷன் வர்றதுக்கான அந்த சென்சிட்டிவிட்டி தெரியுது. அதே மாதிரி இதில் வந்து 2 அலாய் வீல்ஸுக்குமே வந்து 14 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரியர்லேயும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, வித் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்கூட்டருக்கு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓட்டும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து வண்டி இருந்தது, அந்தளவுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ்னஸை கம்மி பண்ணியிருக்கலாம். பட் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. நம்ம ஸ்பீடாக போனோம், பிரேக் அடிக்கிறோம்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் 2 பிரேக்குமே வந்து 200 mm கொடுத்துருக்காங்க. ஸோ சஃபிஷியண்டான பிரேக்கிங் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா இதில் ஏபிஎஸ் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு தனியாக பார்க்கிங் 5 km ஸ்பீட்குள்ளே நம்ம வண்டியை நகர்த்த தேவையில்லை. நம்ம பார்க்கிங்கில் போட்டு இழுத்துக்கலாம், முன்னாடி கொண்டு வந்துக்கலாம், பின்னாடி கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ரிவர் இண்டியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த கேலிப்ரேஷனில் மேபி யமஹா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த த்ராட்டில் கேலிப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த சஸ்பென்ஷன்லாம் மேபி ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி இதில் வந்து ஆக்சரிஸ்லாம் நிறையவே குறைச்சிருக்காங்க. ஸோ ரிவர் இண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் இதுலேயே கிடையாது. அதே மாதிரி சைடில் வந்து இந்த பேனேஜ் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து தனியாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாமே ரொம்ப இவங்க கட் ஷார்ட் பண்ணி ப்ரைஸை வந்து யமஹா பேட்சிங் இருக்கிறனால நியர்லி 22,000 வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தோம்னா எக்ஷோரூம் வந்து நியர்லி 167 லேக் வருது. ஆனால் ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை நம்ம பார்த்தோம்னா 1.85 1.95 லேக் வரைக்கும் வருது. பட் நம்ம ஊரில் இருக்க இவி ஸ்கூட்டரோட ப்ரைஸிங்லாமே நியர்லி 1.50 வந்து முடிஞ்சிருது. பட் இவ்வளோ ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்கூட்டர் வாங்குவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் இவங்க ப்ரைஸிங் குறைச்சி மேபி இவங்க சொந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்கூட்டர் உருவாக்கும் போது மேபி வேறு ஒரு ஸ்கூட்டரில் வந்து ப்ரைஸிங் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஒரு 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 இவி செக்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஸ்கூட்டரை கொடுக்கணுங்கிறக்காக இவங்க ஏற்கனவே இருக்க ஸ்கூட்டரை ரீமாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ரைட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ மற்ற ஸ்கூட்டரில் கம்பேர் பண்ணும்போது இதோட ரைட் குவாலிட்டி எனக்கு பெட்டராக இருக்குது. நார்மலி டிவிஎஸ், சேத்தக் இதெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ நியர்லி இந்த ஏத்தர் ரிஸ்டா அந்த ஸ்கூட்டருக்கு ஈக்குவலான ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்குறாங்க. ரேஞ்சுமே இதோட நல்லாவே கிடைக்குது. ஸோ அதனால் இவ்வளோ ரேஞ்சுக்கு நம்ம இவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினாலும் நம்ம ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஆனால் பேட்டரி வாரண்ட்டி வந்து 3 years and 30,000 தான் கொடுக்குறாங்க. அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்கூட்டருமே கொஞ்சம் வெயிட்டு தான், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தா இதோட பெட்டர் சாய்ஸஸ்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். பட் ஆனால் யமஹா தான் வேணும், யமஹா பிராண்டிங் தான் வேணும்னா தாராளமாக இந்த ஸ்கூட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா இதோட அலாய்ஸ் அண்ட் டயர்ஸ் தான். அலாய்ஸ் வந்து 2 வீல்ஸ்லையுமே வந்து அலாய் வீல்ஸ் வந்து 14 inch கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வைடான 110 செக்ஷன் ஃப்ரண்ட் டயரும் ரியரில் 120 செக்ஷன் ரியர் டயரும் கொடுத்துருக்காங்க. நியர்லி ஒரு பைக்கில் இருக்க டயர் சைஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நிஜமாவே வந்து ஓட்டுறக்கு அருமையாக நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from Kapil Mukesh.